சோ ஏஎம்பி கிராக்கர்ஸ் நம்முடைய சிவகாசி அதுவும் மெயின் ரோட்ல இருக்க ஷோரூம்க்கு இன்னைக்கு வந்தோம். செம்மையா இருந்ததுங்க கலெக்ஷன் எல்லாமே. சும்மா இது பார்த்தோம் ஏனோ தானோம்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. மஞ்சுநாதனும் நானும் வந்து சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணோம். எங்க 70% அப்படிங்கறத 72% உயர்த்திருக்காங்க டிஸ்கவுண்ட். அதனால நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, மஞ்சுநாதனுடைய வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, சோ இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 72% டிஸ்கவுண்ட் இருக்கு. வாங்கி உங்க மாமியா வாயில கொளுத்தி விட்ட என்ன ஏதான் என் நண்பங்கிறது வந்தோட இதெல்லாம் வந்தோட இந்த வேலையை பார்த்தேன்டா. ஆனா இவன் தாண்டா அணுகுண்டுன்னு ஒண்ணு கொடுத்தாண்டா, பெருசா வெடிக்குமாண்டா, ஓடு தள்ளி நான் ஜெயிலுக்கு போக வச்சிருவான்டா. ஏன்னா பத்த வைக்கிறத பத்தி நிஷா கிட்ட சொல்றீங்க, அவன் பத்த வைக்காத இடமாடா. அதனால ஒரு தடவை வெடிக்கும், இது ஒவ்வொரு தடவையும் வெடிக்கும். பேச்சிலே வெடிக்கும். கோல்ட் இஸ் கோல்ட். முன்னாடி ஓலை வெடின்னு சொல்லி பின்னி விற்பாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஓலையில பின்னா இப்ப போலீஸ் புடிச்சிருவாங்க. அதனால ஓலை வெடி நாட்டு வெடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இவங்க வந்து பேப்பர்ல பண்ணி உள்ள ஜிங்கினா போட்டோம். வெடிப்பா இதெல்லாம் சிங்சாங்கலாம் குழந்தைங்க. நான் இப்ப காட்டுறதெல்லாம் நீங்க வந்து பேரை பாத்துக்கோங்க, உங்களுக்கு வாங்குறதுக்கு போன் பண்ணி கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது அவங்களா வந்து நீங்க லிஸ்ட் கேட்டீங்கன்னா லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து மார்க் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவே உங்களோட கொரியர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது ஃபேஷன் ஷோ 240 ஷாட், மல்டி கலர்ல 240 ஷாட் வெடிக்காங்க. உண்மையிலே சிவகாசி வந்து ஒரு குட்டி ஜப்பான் தானே. இது ரம்பா டான்ஸ். இது வரேன் பைரோக்கும் ரம்பாக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரெண்ட் கொடுத்தேன் கேட்டியா? கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல உனக்கு ரொம்ப கேக்குது. என்ன இருந்தாலும் அவனோட ஆம்பளை தானே. நான் சொன்னது இங்க பாரு மஞ்சு, இந்த இடத்துல பத்த வச்சுட்டு கை நல்ல தாராளமா வச்சுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாதான். நல்லா இருக்குடா, நல்லா இருக்குப்பா. பார்த்தா ஜெய்கனுமான் டிஃபரெண்டா இருந்தது நம்ம ஏஎம்சில. அது இது வெடிச்சது மட்டும் இல்லடா, வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க விளையாடுறாங்க, குழந்தைங்க விளையாடலாம். திண்டுக்கல்ல செஞ்சிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. திண்டுக்கல்ல பூட்டு தானே செய்வாங்க, வெடியும் நல்லா பெருசு பெருசா செய்வாங்க, உருட்டிடுவாங்க வெடிய. இவன் ஒரு மாதிரி பேசுறானே, தீவிரவாத கும்பல்ல பாப்பானே. இவனோட வீடியோ போட்டு யூடியூப் சேனலே பிளாக் பண்ணி விடுறப்பா. அது என்ன, அதாவது கிட்டாராட்டம் மாதிரி. இத நான் உனக்கு காமிக்க மறந்துட்டேன் பாரு. இங்க பாரு நான் சொல்றேன், இதுடா நீ ரசிடா அக்கா சொல்றேன். இது வந்து இந்த வருஷம் குழந்தைக்கு காவுள்ளது. இங்க பத்த வச்சுட்டு இது வரைக்கும் தான் மருந்து இருக்கு, வெடி வரும். அதாவது இப்படி புசுன்னு வரும். இது வந்து அட்டை தான், பிள்ளைங்க இப்படி கை வச்சுக்கா தாராளமா வச்சுட்டு தாராளமா விடலாம். ஹாய், என்னப்பா நீ மதுரையில இருக்கன்னு நான் வரக்குள்ள நீ வந்துட்ட. நான் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன், எனக்கு முன்னாடி வருவேன்னு பார்த்தேன். சின்னத்திரை நயன்தாராவை கடைக்கு வருக அன்போடு வரவே. பாத்தீங்கல்ல, இதுதான் மஞ்சு வேணுங்கிறது. மஞ்சுதான் வந்து பல வருஷம் பழக்கம். இந்த கடை வந்து மஞ்சுதான் ரெஃபர் பண்ணா, நீ வா அப்படின்னு சொன்னா. இதான் வந்து இங்க 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடைக்கு. இந்த வருஷம் நானும் மஞ்சும் வந்திருக்கோம் அந்த கடையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இதை முடிச்சுட்டு நாங்க 2 பேருமே பக்கத்துல ஒரு ஈவென்ட் இருக்கு, அதனால இப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் வந்திருக்கோம். வாடா மஞ்சி, ரொம்ப பேசுறான்டா என்னைய. அவன் அப்படிதான் பேசுவான். என் மாமியாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. அதான் 1.5 வருஷம் தான் ஆகுதான். போன வருஷம் தான் 6 மாசம் ஆச்சு. 1.5 வருஷம் சரா வந்து ஒரு 4 இயர்ஸ் அந்த கடைக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த வருஷம் என்ன கூப்பிட்டுருக்கான், ரொம்ப நன்றிடா. பரவாயில்ல, ஏன்னா வருஷம் இந்த கடைக்கு வாடிக்கையாளர் கூட்டிட்டே வர்றாங்க. ஏஎம்பி கிராக்கர்ஸ் சொன்னாவே மக்கள் இடத்துல ஒரு பிராண்ட் ஆகி போச்சு. இப்ப எந்த ஊருக்கு போனாலும், ஏன்னு நீங்க போன வருஷம் ஒரு பட்டாசு கடைக்கு விளம்பரம் பாத்தீங்களா, அந்த கடை பேர் என்னங்க பிடிக்கிறேன், நான் ஏவிஎம்ங்கிறது அப்புறம் பாத்துட்டு. ஏன்னா நம்மளுக்கு குழப்பம் அங்கதானே ஓடுது, அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த 2 வருஷம் மாத்தா ஏஎம்பி கிராக்கர்ஸ் கரெக்டா சொல்லி பழகி இருக்கிறேன். வாங்கிட்டு போறவங்களும் அவங்க 10 பேருக்கு சொல்லி வியாபாரம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நாம ஒரு பொருளை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறோம்னா அது தரம் இருக்கணும் இல்ல, நாம பாட்டுக்கு பேசி போட்டு போயிருவோம். கமெண்ட்லதான் போட்டு கழுவி ஊத்துறானே. அதனாலதான் தெளிவா கேட்டேன், கடை நல்ல கிடையாது, சூப்பர் கடை, வா எங்க சொந்தக்காரவங்க அப்படின்னா. அதனால வந்து நான் வந்ததுல இருந்தே ஒரு நல்ல மரியாதை இல்ல, நல்ல மரியாதை. அதெல்லாம் நல்லா வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, நான் வேலைதான் முக்கியம் அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கேட்டாரு அவரு, எங்க அக்காவை கூட சொல்லு கேட்டிருக்கேன். கேட்டேன், காபி நீங்க போட்டு தரீங்களா? ஐயோ அப்படின்னாங்க. ஒரு டம்ளர் காபி கேட்டதுக்கு கொண்டாடி பயந்தாங்க. பட் அண்ணா வந்து இல்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் தான் முதல்ல ஷூட்டை முடிச்சிருவோம், ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்தவங்கள விருந்தோம்பல் தானே முக்கியம். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல நிஷா, இங்க யாரு வந்தாலும் அந்த கஸ்டமர் பொருள் வாங்காத வெளியே போகவே முடியாது.
அந்த அளவுக்கான பசங்க. இல்ல உண்மைதான், இந்த பையன் மட்டும் இல்ல, இன்னும் 4 பசங்க அவ்வளவு அவ்வளவு பாசமா இருப்பாங்க. பாசமா ஒரு கேட்டா கூட சடையாம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சில கிடையா வாங்கினா வாங்க இப்ப அது கூட்டம் வந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நானா ஃபர்ஸ்ட் வரும்போது கடைக்குள்ள என்ன கஸ்டமர் இருக்காங்க, 15 பேர் வந்து வேலையாட்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் ஆள் நிக்கிறாங்க, இது வேணுமா அது வேணுமா அப்படின்னாங்க. அதுவே பெரிய சந்தோஷம். அப்படியே நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோம். என்னென்ன இருக்கு நீ வந்தா என்னை கொண்டு கொலையறதான் போட்டு நேரம் சொல்றா அக்கா கேக்குறல்ல. இது வந்து ஹெலிகாப்டர். ஒரு தடவை பார்த்தாச்சா ஹெலிகாப்டர் ட்ரோன் போகணும்னா அந்த மாதிரி ஹெலிகாப்டர் 2 ரெக்கா இருக்கும் மேல மேல. அது இதே மாதிரி இது வந்து ட்ரோன். இது ஹெலிகாப்டர், இது ட்ரோன். இது ரெண்டுமே கீழே பத்து வச்சா மேல பறக்க முடியும். சின்ன பசங்க தான் எல்லாம். ஓகே ஓகே. இது வந்து ஈமுக்கோழி பொறுத்து வச்சா முட்டை வரும். இது வந்து பீகாக் சின்னது பொறுத்து வச்சா 4 சைடு. அது வந்து 5 சைடு இருக்குது, இது 3 சைடு இருக்குது. ஓகேங்களா, இது 2 இன்ச் ஃபேன்சி. அதாவது மேல அந்த வாடகை சொல்லுவாங்க. ஆமா, அதுலயே சின்ன சைஸ். இதுல வந்து ஒரு பீஸ்ல 3 பீஸ் இருக்கும். 3மே ஆனா ஒரே வெரைட்டியா இருக்கும். வாங்கி உங்க மாமியா வாயில கொளுத்தி விட்ட என்ன ஏதான் என் நண்பங்கிறது வந்தோட இதெல்லாம் வந்தோட இந்த வேலையை பார்த்தேன்டா. ஆனா இவன் தாண்டா அணுகுண்டுன்னு ஒண்ணு கொடுத்தான்டா, பெருசா வெடிக்குமாண்டா, ஓடு தள்ளி நான் ஜெயிலுக்கு போக வச்சிருவான்டா. சின்ன அடியா இருக்கணும். எங்களுக்கு நயன்தாரா என்றைக்கும் தேவை. ஆமா, இவன் நீ கொல்ல பாக்குறான்டா. இது வந்து இத பத்தி பேசலாம். ஆம்புலன்ஸ்லாம் போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து இதோட பெரிய சைஸ். ஓகேங்களா, பெரிய சைஸ். ஆனா இது வந்து எல்லாரும் சிங்கிள் வெடியா வச்சு தெரியும். இதுல வந்து ஒரே ஒரு தடவை பார்த்தா 7 வெடிக்கும். இது 7 கோல்டு கலரு, ரெட் கலரு, இது சில்வர். அதுல 7 பால். இது வந்து ஒரு தடவை பத்திச்சா 1 பால் போய் எடுக்கும். இது ஒரு தடவை பத்திச்சா 7 பால். ஓகே, அதுல வெரைட்டி. அதுக்கு மேல உள்ளது வந்து, ஆனா இது வந்து எல்லாரும் ஒரே கலர், 7மே ஒரே. மேல உள்ளது வந்து 2 பால் போகும், 2 வெவ்வேறு, கிரீன், பச்சை, சில்வர், கோல்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு. அதுல 2 பால் ஆனா கலரா இருக்கும். இதுல 7 பால் ஒரே கலர். ஓகே, இது ஒரே இதுதான் 3 பீஸ் இருக்கும். 3 ஒரே வெரைட்டி. அதுல வெரைட்டி வேணும்னா ஒரு பீஸா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ். ஆமா, சின்ன. இதுக்கெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு சாட்டை, பத்த வைக்கணும்ல எவ்வளவு வாங்கினதுக்கு அதுக்குரிய சாட்டை. 100 பீஸ் இருக்கும். ஏன்னா பத்த வைக்கிறத பத்தி நிஷா கிட்ட சொல்றீங்க, அவன் பத்த வைக்காத இடமாடா. எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன், நான் பத்த வைக்க மாட்டேன் மக்களே. ஆமா, உண்மை பூரா வெளியே வருது. உண்மை பூரா வெளியே வருது. நாங்கெல்லாம் கம்மி பத்த அப்படியே பத்த வைப்போம், கம்மி சாட்டையிலையும் பத்த வைப்போம், என் வாயிலையும் பத்த வைப்பேன். அதனால ஒரு தடவை வெடிக்கும், இது ஒவ்வொரு தடவையும் வெடிக்கும். பேச்சிலே வெடிக்குமா? இதுல 100 பீஸ் இருக்கும். ஆனா நான் பார்த்தப்ப குட்டியா, இது பெரிய சாட்டை, இது சின்ன சாட்டை. ஆனா 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்கும். ஆமா, இது ஒரு இதுல 10 இருக்கும், 10 செட் இருக்கும், 100 பீஸ் இருக்கும். இது என்ன விலை வரும்? இது எவ்வளவுண்ணே? 220. சரி சரி. 100 இருக்கும். 100 இருக்கும். அப்ப இது ஒண்ணு வாங்கினா போதுமே. அது நிக்க மாட்டேன். எப்படி நிக்கும்? முதல்ல ஒழுங்கா நில்லு. என்னைய வந்தது 80 பேச்சு பேசுவா தெரியுமா இவன்? வாடா. இது வந்து டோரா சிங்கர் பேரு. டோரா. இது வந்து விசில் சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அது மாதிரி சுத்திக்கிட்டே போய். டோரா வந்து விசில் சத்தம் கேட்டு வெடிக்குமா? இதெல்லாம் குழந்தைங்களுக்கான வெடி. இதெல்லாம் மல்லிகைப்பூ வெடி. ஆல்ரெடி ஒரு குழந்தை தானே நீ. இப்படிதான்டா வந்து இப்படிதான், இதுதான் நீ வேணுங்கிறது. மல்லிகைப்பூ வெடி ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெடிச்சா மல்லிகைப்பூ சில்வர் கலர்ல வரும். அவ பூ வச்சு கிழிச்சா எல்லாருக்கும் முன்னாடி நல்ல மரியாதை. 1.5 வருஷம் தானே ஆயிருக்கு, அதுக்கு எதுக்கு என்னடா 1.5 வருஷத்துக்குள்ளேயே சலிச்சுட்டு? நான்லாம் 5 வருஷம் சலிக்கலாம். இது விசில் சக்கரா. விசில் சக்கரா 2 பக்கமும் சுத்தம், சத்தம் போட்டுக்கிட்டே. சரிங்களா, இது வந்து விசில் சக்கரா 2 பீஸ் இருக்கும். ஓகே, நம்ம மகாராஜனோட வெடி எல்லா பக்கமும் கத்திக்கிட்டே சுத்தும் அது. இது ஓல்ட் இஸ் கோல்ட். ஓல்ட் இஸ் கோல்ட். முன்னாடி ஓலை வெடின்னு சொல்லி பின்னி விற்பாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஓலையில பின்னா இப்ப போலீஸ் புடிச்சிருவாங்க. அதனால ஓலை வெடி, நாட்டு வெடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இவங்க வந்து பேப்பர்ல பண்ணி உள்ள ஜிகினா போட்டுவாங்க. வெடிச்சா ஜிகினா வருமா? வெடிச்சா ஜிகினா வரும். ஆமா, ஜிகினா, கலர் பேப்பர் எல்லாம் போட்டுப்பாங்க. அதனால ஓலை வெடிக்கு ஒரு மவுஸ் தான். ஓலை வெடி மாதிரி இருக்கனால இது ஓல்ட் இஸ் கோல்ட். நாங்க சின்ன பிள்ளையில ஓலை வெடி எல்லாம் வெடிச்சிருக்கோம். ஓலை வெடி தான் நல்லா இருக்கும். அது வந்து முன்னாடி செஞ்சு பணைய நம்ம இது பண்றதுனால அதுல கை வைக்க கூடாது. இப்ப நான் அப்ப விவரம் தெரியாம நானே வெடிச்சிருக்கேன், இப்ப நல்லா விவரம் தெரியுது, வெடிக்க கூடாது. இது பணம் கொடுப்பீங்களா பேங்க்ல? வெடிச்சா அந்த பணம் வரும். சின்ன சின்ன பணமா இருக்கும், கலர் பேப்பர் கொடுப்பாங்கல்லடா, செல்லாத பணமா. அதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும். இது அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ். இதுல கொஞ்சம் பெரிய தாளா இருக்கும் மாதிரி. அப்ப ஆக்கடி அந்த பணம் செல்லாது. செல்லாது. அது சரி, குழந்தைகளுக்காக.
இது சின்சான் குழந்தைங்க பேரு இது நாடகம் இது இருக்கு, நாடகம் இருக்குல்ல அது மாதிரி. கொத்த வச்சா சட 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 சடன்னு வெடிக்கும். குழந்தைங்களுக்கு ஆமா அதே மாதிரி குழந்தைங்க வெடிப்பா. இதெல்லாம் சிங்சாங்லாம் குழந்தைங்க. நான் இப்ப காட்டுறதெல்லாம் நீங்க வந்து பேரை பாத்துக்கோங்க, உங்களுக்கு வாங்குறதுக்கு போன் பண்ணி கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது அவங்களா வந்து நீங்க லிஸ்ட் கேட்டீங்கன்னா லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து மார்க் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவே உங்களோட கொரியர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. 4 வருஷமா கிட்டத்தட்ட கல்கத்தா அனுப்பியிருக்காங்க, காஷ்மீருக்கு அனுப்பியிருக்காங்க, டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க, மலேசியா கூட நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு இவங்க வெடி அனுப்புறாங்க. சூப்பர்ரா. நம்பிக்கை தான் முக்கியம். அதனாலதான் தெளிவா கேட்டேன். அனுப்பிடுவாங்க, கண்டிப்பா அனுப்பிடுவாங்க அப்படின்னு. நம்ம ஊருக்காரவங்க வேற, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, தைரியமா வாங்கலாம். லட்டு 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 இது என்ன பண்ணும்? சவர் மாதிரி வரும், பொருத்தி வச்சோம்னா புசுவானம் இருக்குல்ல அது மாதிரி அதுல கொஞ்சம் வெரைட்டியா சவர் சட சட சடன்னு சவர் மாதிரி வரும். 3 பீஸ் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து கொக்கோ கோலா. என்ன இந்த வருஷம் பேரெல்லாம் யாரு கேட்க போறா? பேரை வச்சா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேர் வச்சிருக்கீங்களா நீங்க? அதனடா கொக்கோ கோலா உள்ள சின்ன சின்ன பவுண்டைன் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். இப்ப பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி. இது பசங்களுக்கு வாங்க வீட்டுல இல்ல, இது குழந்தைகளுக்கு தான். குழந்தைங்க எல்லாமே குழந்தைங்க. இதெல்லாம் ஆபத்து கிடையாது, ஆபத்தே கிடையாது. இந்த வெரைட்டிஸ் முழுக்குமே குழந்தைகளுக்கு தான். ஆமா தாங்க. நான் வந்ததுல இருந்து ஆச்சரியப்படுறதே என்னன்னா, எல்லா வருஷமும் தீபாவளிக்கு வந்து காமிப்பாங்க அப்படியே 10,000 வாழை அது இதுன்னு. நமக்கு வெறுப்பா இருக்கும். நம்ம வச்சிருக்கதான் குட்டி குட்டியா வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு அந்த கம்பி மத்தாப்பு சங்கு இடம். ஆனா இன்னைக்கு வந்து நீ பாக்கலையே, அந்த கிட்டாரா இருக்கட்டும், அந்த அனுமன் தூக்கிட்டு போவாங்கல்ல, அது நிறைய குழந்தைங்களுக்கான விஷயம் சூப்பர் சூப்பரா இருக்கு. அதனால இந்த வருஷம் தீபாவளி எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க தீபாவளி தான். அடுத்து ட்ரெயின். இது எப்படி எங்கடா பத்த வைக்கிறது? இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு தெரி இருக்கும். இதுல அதை பத்த வச்சுன்னா 3 குழாய் இருக்கும். 3 குழாயில ட்ரெயின்ல போக வரும்ல, கீழே வைக்கணுமா? கீழே தான். இதை அப்படியே ஓபன் பண்ணி சொல்லு. இதை ஓபன் பண்ணிட்டு இந்த பெட்டி அப்படியே கீழே வச்சீங்கன்னா இதுல திரி இருக்கும். இதுல பத்த வச்சீங்கன்னா 3 குழாய் இருக்கும். 3 குழாயில இருந்து அந்த டயத்துல ஒண்ணாவும் புகை இந்த பவுண்டைன் மாதிரி வரும், புசுவான மாதிரி வரும். ட்ரெயின்ல போகும்ல புகை வரும். நல்லா இருக்குடா இது. ஏன்னா நிறைய குழந்தைங்க ட்ரெயின்ல டிவில மட்டும் தானே பாக்குது, இது வீட்லயே பாக்குற ஒரு சந்தோஷம். அது மாதிரி ஜாலியா இருந்தா இதெல்லாம் சேஃபும் கூட, வெடிக்காது இல்ல உனக்கு. அதனால அது ஃபேஷன் ஷோ 240 ஷாட் மல்டி கலர்ல 240 ஷாட் வெடிக்கும். அத பத்த வச்சா 1/2 மணி நேரம் வெடிக்கும். 3/4 மணி நேரம் வெடிக்கும். நான் போன கட்ட பொண்ணு வாங்கிட்டு போய் எல்லாமே பிராண்டட் வெடிச்சிட்டே இருக்குது. அது எல்லாமே பிராண்டட்னா 240 ஷாட்டுக்கு குறைஞ்சது 220 ஷாட் கன்ஃபார்ம்டா அடிக்கும். அப்பா சரிங்களா, 3/4 மணி நேரம் குறையாம அடிக்கும். அது பக்கத்துல இருக்க மேஜிக் ஷோங்கிறது 200, அது 240, இது 200. ஸோ இதுவும் மல்டி கலரு கிராக்லிங்கோட வரும். ஓகேங்களா. அடுத்து ரீகல் 60 சூட்கேஸ் மாடல். அது வந்து 60 ஷாட். ஸோ அதுவும் மல்டி கலர். ஷார்ட்ல வெரைட்டிஸ் கம்மியா வாங்குவாங்க சில பேர் அதிகமா வாங்குவாங்கிறதுக்காக 60 ஷாட் இது. ஸோ இது வந்து பாப்ஸோங்கிறது 80 ஷாட் 80 ஷாட். அதுவும் மல்டி கலர் பிளஸ் கிளாக்கிங்கோட. இந்த பக்கம் அல்ட்ரா டீலக்ஸ் பிளஸ் ஆக்ஷன் ரிப்ளே. இது வந்து எல்லாமே பிக் பாஸ், ஆக்ஷன் ரிப்ளே, அல்ட்ரா டீலக்ஸ் இது எல்லாமே 100. ஸோ ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வெரைட்டி கிராக்லிங் வரும், மல்டி கலர்ல வெடிக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி 100 ஷாட். மல்டி கலர் அப்படின்னு என்ன? எல்லா கலர்லயும் வெடிக்கும். பல கலர். பல கலர். ஒரே கலரா வெடிக்கிற வெடியும் இருக்கும் இல்லையா, அதனால மல்டி கலர்னு சொல்லிடுவாங்க. ஒன்னு பச்சை, ஒன்னு மஞ்சள், ஒன்னு ஊதா, அப்படி என்ன கலர்ல வெடிக்கும். அதுலயே 120 இது வந்து ஸ்டார் ஷோங்கிறது ஸ்டார் ஷோங்கிறது 120 மல்டி ஸ்டார். 240க்கு அப்படியே டிவைட் பண்ணி வர்றது 120 மல்டி ஷாட். அது வந்து அதுக்கு அடுத்து 15 ஷாட் ராக் ஷோங்கிறது 15 ஷாட். இதுல ராங் சக்கராங்கிறது 12 ஷாட். 12 ஷாட்ல 4 வெரைட்டி இருக்குது. அது 12 ஷாட் தான். கிளாசிக் கிட்டார் 12 ஷாட் தான். ரைடர் ஸ்டார் 12 ஷாட் தான். இன்னொரு 12 வந்து இப்ப பெரிய ஷாட்லாம் காமிச்சிட்டோம். சின்ன ஷாட் வேணுங்கிறவங்களுக்கு 12 ஷாட். 12 ஷாட்ல 4 வெரைட்டி இருக்கு மொத்தம். ஸ்டார் ரைடர் ஸ்டார் 1, கிளாசிக் கிட்டார் 1, ராங் சக்கரா 1, ஸ்டார் மிக்ஸ் 1, மொத்தம் 4 வெரைட்டி இருக்கு. 4 ஒவ்வொரு மாதிரி. இதுல வந்து கம்பி வந்து சின்ன பசங்களுக்குரிய கம்பில இருந்து பெரிய ஆள் வெடிக்கிற கம்பியில கூட பெருசு வரைக்கும் இருக்குது. 10 சென்டிமீட்டர் கம்பிங்கிறது இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்பி இருக்கு. சரிங்களா. இது மேல இருக்குது 10, 12, 15, 30, 50 வெளியே இருக்குது. 75 பேக்கிங்ல இருக்கும், வைக்க முடியாது. ஸோ அது தனியா இருக்கு. வேணும்னா நல்ல பெருசா இருக்கும். பட் ஆனா 10 வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணணும். இது வந்து 50 நல்ல நீளமா இருக்கு. இதை விட 75
அப்ப 75 இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கும். வெடி வெடிக்கிறவங்களா அப்படி வைக்கலாம் போல இருக்குல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதை, வளையும் கம்பி, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓகே ஓகே, சொல்லிடுறேன். பாத்தீங்களா, வளையும் கம்பி ஜாக்கிரதையா வைக்கணும். வடிக்க சும்மா நிக்கிறவங்க ஈஸியா புடிச்சு சுத்தலாம், பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவே சூப்பரா இருக்கு, இதுவே பெருசா இருக்கு. கம்பியில இன்னொரு வெரைட்டி வந்திருக்கு. இந்த கம்பியில வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்பி நார்மலா சுத்தும் போது கையில நீட்டும் போது தொங்குதுன்னு சொன்னோமா, இப்ப அதுக்கு பதிலா தொங்குற மாதிரி 5 தடவை சுத்தம். பத்த வச்சோம்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டேவும் மேல வரைக்கும் போகும். அப்படியாடா? ரொட்டேஷன், ஃபுல்லா ரொட்டேஷன். என்னமா இங்க அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆள் தான். உண்மையிலே சிவகாசி வந்து ஒரு குட்டி ஜப்பான் தானே. சிவகாசி கொஞ்சத்த மக்களுக்கெல்லாம் பொழப்பு கொடுக்கல. இன்னைக்கு படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி சிவகாசியில பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இந்த பட்டாசு தான். இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறோம். ஆனா அவங்க வருஷம் 360 நாளைக்கு உழைச்சாதான் நம்ம ஒரு நாளைக்கு தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுறோம். கண்டிப்பா. அப்படி கொண்டாடக்கூடிய தீபாவளியும் நம்ம பாதுகாப்பா கொண்டாடணும் எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க பாரு. வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன், நம்ம தமிழ மூளைக்கு எல்லாரும் பிச்சைதான் வாங்கணும். இனிமே வெளிநாட்டு போகாது என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்ட போக மாட்டேன். நான் 4 ரூபா போறது பொறுக்காது. தங்க நீ போனா எனக்கு சந்தோஷம். நீ போவடா, இனிமே போவடா நீ அடிக்கடி. அந்த பக்கம் வேற என்னடா போயிட்டான். அக்கா மேல இருக்கிற சிக்னோராங்கிறது பவுண்டைன் இருக்கா புஸ்வானா இருக்கா, அதுலயும் உருட்டையா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு தடவை பத்த வச்சுன்னா கங்காட்டம் ஸ்டார் மாதிரி வரும். அது ஒரு பீஸ் தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா டைமிங் இருக்கும், டைமிங் நல்லா டைமிங் இருக்கும். டைமிங் எந்த அடிக்கும். இது எம்ராய்டு ரோபோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல 3 ரோபோ இருக்கு. எம்ராய்டு ரோபோ, டைமண்ட் ரோபோ, ரூபி ரோபோன்னு சொல்லி பேர் இருக்கு. 1 2 3 ரெட் கலரு, கிரீன் கலரு, சில்வர் கலர், 3 கலர்ல 5 பைப் மேல போய் கிடைக்கும். சின்ன பைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிறதுல பெரிய பைப்பு, இது சின்ன பைப்புன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரே கலர்ல 5 பைப் இருக்கும். ஸோ இதுல 3 வெரைட்டி இருக்கு. மேல ரெட் கலர்ல வடிக்கும், கிரீன் கலர்ல வடிக்கும், சில்வர் கலர்லயும் வடிக்கும். ஒரே டப்பால எல்லாம் வெடிக்குமா? ஒரே டப்பால இல்ல, வெவ்வேறு டப்பா. ஒரு டப்பால 5 பீஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டப்பா மேல டைமண்ட் ரோபோங்கிறது அது வந்து சில்வர் கலர், இது வந்து ரெட் கலர் ரூபி ரோபோங்கிறது. ஸோ 3 வெரைட்டில இருக்கு. இந்த குழந்தைங்க பாக்குங்களா மோட்டு பட்டு. ஸோ இது வந்து எப்படி வெடிக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசில் சவுண்ட் வரும், 2வது தரச்சக்கரம் சுத்தம், 3வது அதுல இருந்து வரக்கூடிய ஸ்பார்க்லிங் வெளியே வரும். 3 வெரைட்டி. இது மொட்டை போட்டு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் பாரு. அதே மாதிரி மொட்டை இருக்கு. எல்லாம் வர்ற உன்ன மாதிரியே இருக்குங்களா? ஓகே, என்ன மாதிரி இருந்தா தான் குழந்தை விரும்புது. இது வந்து 7 ஷாட். நம்ம சின்ன பிள்ளைல வெடிப்போமா 7 ஷாட், அதுதான் இது. ஓகே, சரி, ஒரு தடவை பத்த வச்சா மேல 7 டப் டப்னு வெடிக்கும். கலர்லாம் வராது, சும்மா 7 ஷாட் வெடிக்கும். இது ரேட் கம்மி தான். இது வந்து எங்க கடையோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். நாங்க பிராண்டட் வாங்குறோம்ல, AMDயோட சிக்னேச்சர். டைமிங் நல்லா இருக்கும், வாசல் நிறைஞ்சிரும். இதுக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்கலாம். அது வந்து AMDயோட சிக்னேச்சரான ஒரு கிராக்கர்ஸ். இது வந்து அந்த குட்டி தம்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்கா இது வாசலே நிறைஞ்சிருக்கா, இது வந்து நாங்க 100% நான் இருக்கேன், நான் தான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இது வந்து எப்ப நம்ம கடைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். இது லாலி பேர் வந்து இது லாலிபப் பேரு லாலிபப். உள்ள 5 கலர்ல குட்டி குட்டி பவுண்டைன், எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய சின்ன சின்ன பவுண்டைன். இதெல்லாம் வந்து சேஃப் தான். சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃப். பக்கத்துலயே வச்சுட்டு பாக்கலாம், அந்த மாதிரி பாக்கலாம். அவன் சொல்றாங்கிறதுக்காக பக்கத்துலயே வச்சு பார்க்காதீங்க, தள்ளி வச்சே பாருங்க. அவன் குழந்தையா? இது பாரிஸ் குயின். இதுக்கு அர்தான் நிஷான் பேர் வச்சிருக்கலாமே. இதாண்டா என் நண்பன்ங்கிறது. என்ன பாருங்க, ஒண்ணு கூட தமிழ் பேர் வைக்கணும். அதானே ஒரு பேர், நான் தமிழ் பேர் வைக்க. அடுத்த வாட்டி சிவாசி சொல்லிட்டு போறானே, எல்லாத்துக்கும் தமிழ் பெயர் வைக்கணும். ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இல்ல, அவங்க தமிழ் பேர் கேட்டாங்க. பாரிஸ் குயின் அப்படின்னு ஒரு வெடி இருக்கு. இது வெடியாடா? மேல போய் வெடிக்கிறது. இதுக்கு சேஃப்டியா, இது வந்து குழாய் சின்னதா இருக்கும். சோ சேஃப்டியா வெடிக்கிறதுக்காக உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வச்சு வைக்கணும். அப்பனா அந்த குழாய் சாயாது, யார் மேலேயும் படாது. அது மேல போய் வெடிக்கிறதுக்கு இதுல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு வைக்கணும். வெடியிலேயே ஒரு பாதுகாப்பு வைக்கணும். நாமெல்லாம் திருச்சர்க்கில் இத்தனை வெடி கண்டமாப்ல. நான் வெடியே பாக்கல. நான் ஓலை வெடி, சரஸ்வதி வெடி, இந்த வெடி தாண்டா வச்சிருக்கேன் நானு. அப்புறம் இந்த
பாம்பு மாத்திரை, அப்புறம் இந்த பொட்டு வெடி, துப்பாக்கியில துப்பாக்கி வாங்கி தர மாட்டாங்க. அந்த வெடியை மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து கல்ல வச்சு அடிச்சு வெடிச்சு சந்தோஷப்பட்டோம். நாங்க போல்ட்டுக்கு நடுவுல வச்சு பொட்டு நடிக்கிறது. வேற நீனே தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வாசல்ல மிச்ச வெடி கிடக்குமே, அதை தூக்கிட்டு வந்து வெடிச்சதுன்னா ரகசியத்தால வெளியே சொல்லாது. அதாவது அப்ப வந்து காசே இல்லாம வெடிச்ச வெடிக்கு இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு இந்த காசு என்னடா ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஆனா இங்க ஏவிஎம் கிராக்கர்ஸ்ல ஏவிஎம் கிடையாது, ஏஎம்பி. இவனை போய் நீங்க 4 வருஷமா கூப்பிட்டுருக்கீங்க, இன்னமும் ஏஎம்பிக்கு ஏவிஎம் சொல்லிக்கிறீங்க. நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல எந்த வெடி வெடிச்சாலும் மன சந்தோஷமா இருக்கு, மன ஹாப்பியா இருக்கு. இப்போ காசு செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறப்ப நீ சேலை எடுக்கிறேன், இத கட்டுனா பரவாயில்ல நல்லா இருக்கு, 4 பேர் பாத்தியா நிச்சயம் அந்த சேலை எங்க எடுத்தேன் கேட்கணுமா இல்லையா? நான் இப்ப வந்து சட்டை போட்டுக்கே பரவாயில்ல மஞ்சள் எங்க எடுத்தேன், பகுதி கேட்டுருப்பேன். கொடியில காஞ்சி வந்து எடுத்த வீட்டுல நம்ம எடுக்க முடியாது. அப்படி கேட்டா நம்மளுக்கு ஒரு சொல்றது சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம குழந்தைக்கு வெடிக்கும் போது எங்கப்பா வாங்கிட்டு வந்தா, நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல வாங்கிட்டு வந்தோம் சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து சைரன் சவுண்ட், மீன் கத்தும், ஊர் வெடிக்க ஊர் கேட்கற அளவு கத்து புசுவான மாதிரி. அப்ப இது வேணாம். சரி மறுபடியும் சொல்லிட்டு, எங்க ஏரியா சின்ன ஏரியா, வீடு சத்தம் கிடைச்சா பக்கத்து வீட்டுல இருந்து ஊனத்தி கொண்டிடுவாங்க. எனக்கு வேண்டாம். சோ இது போட்டோ ஃபிளாஷ் ஆல்ரெடி சொன்னேன், ஃபிளாஷ் அடிக்குங்கிறது உங்களுக்கு சொன்னேன். இந்த வருஷம் புதுசு போட்டோ ஃபிளாஷ். ஓகே, இது வந்து வெடிக்கும், குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் நீ வாங்கும்போது ரொம்ப சேஃபா வாங்கு. போட்டோ ஃபிளாஷ் வந்து ஈரி இழுச்சிட்டு நிக்காத, எல்லாரும் வந்து விடுறோம். செல்ஃபிக்கு நின்னு பழகி போச்சு. இது கங்கா ஜமுனா. ஜமுனா இது வந்து கங்கா ஜமுனால வெடி இருக்கு சரியா. இது வந்து பத்த வச்சானா பொறி பொறியா வந்து வெடிச்சிரும். இது வந்து குழந்தைங்க வெடிக்க கூடாது. பாரு பொறி பொறியா வந்து வெடிச்சிரும். இது குழந்தைகளுக்கு வைக்க கூடாது, குழந்தைங்க கிடையாது, பெரியவங்களுக்கு. ஓகேங்களா. இது பலூன் சொல்லுவாங்க. சோ இதுல 5 வெரைட்டியான உள்ள பல சின்ன சின்ன பவுண்டைன் பேட்டரி கேட்ட இருக்கும் பாத்தீங்களா, நம்ம அந்த சைஸுக்கு இருக்கும். 5 சைஸ்க்கு இருக்கும், 5மே வேற வேற கலர்ல இருக்கும். குட்டி குட்டியா பவுண்டைன் மாதிரி வந்துருக்கும். இதெல்லாம் டைமிங். அக்கா இது வந்து சவுண்ட் மேரேஜ். மேரேஜுக்குலாம் மேரேஜ் நடக்குதே சவுண்ட் தான்டா. உனக்கு நடந்தது சவுண்ட் தான். எனக்கெல்லாம் வயலண்டான மேரேஜ். இது என்னடா தங்கம்? இது வெடிச்சா உள்ள பேப்பர் கலர் சிக்கனா பேப்பர் எல்லாமே ஒரு நல்ல சத்தமா வெடிக்கும். அதே மாதிரி தான் கல்யாணம் சத்தமா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, பேப்பர் தான் இருக்கும். பேப்பர் வெடிடி. பேப்பர் வெடி ஏன்டா சவுண்ட் மேரேஜ் வச்சிருக்கீங்க? பேப்பர் வெடி சவுண்ட் சத்தமா வெடிக்கல, வெடிச்சதுக்கு அப்புறம் தான பேப்பர் வருது. அப்ப சவுண்ட் மேரேஜ். வெடிச்சா சவுண்ட் வராம. இது சின்ன சின்ன பிள்ளைங்க இதுக்கு மாதிரி இதுக்கு அதுல உள்ள கலர்லயே வரும். கிரீன்னா கிரீன், ஒயிட், ரெட், கிரீன் இந்த மாதிரி வரும். இது வந்து டோலக்பூர் எக்ஸ்பிரஸ். டோலக் எல்லாமே இந்த சுட்டி டிவில வர்ற பேர் வச்சுக்காங்க. மோட்டு பட்லு, டோலக்பூர், சோட்டா பீம் புரியுது. அந்த டோலக்பூர் குழந்தைகளை கவரும் வெடிகள். ஆமா. இது வெடியா இல்ல பவுண்டைன்ஸ் குட்டி குட்டி சடச்சடன்னு வர்றது வெடிக்கிறது. ஆமா இதுல நிறைய இருக்கும். இதுல அந்த 30 பீஸ் கிட்ட இருக்கும். இதுல ஒரு இதுல 30 பீஸ் இருக்கும். சாரி 15 பீஸ் இருக்கும். சாரி ஒரு இதுல 15 பீஸ் இருக்கும். ஒண்ணு வெடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒண்ணு பத்த வைக்கிறதுக்கு 15 பீஸ் இருக்கும். இது 3 வெரைட்டி. இதுல வெரைட்டில இதுல ஸ்பெஷல் இருக்கு, என்னங்கற சொல்றேன். இது வந்து கிராக்லிங்கோட கோல்டு கலந்து வரும். இந்த கோல்டு கலருங்கிறது கிராக்லிங்கோட கோல்டு கலந்து வரும். சோ இது வந்து ரெட் கலரு சத்தமே வராது. ஆனா பொறிவான மாதிரி கோல்டு கலர்ல அழகா வரும், சத்தம் வராது, சுத்தமா சத்தம் வராது. இது வந்து வெடிச்சு பொறி பொறியா வர்றதுல வந்து மத்தாப்புல வரும் பாத்தீங்களா, சடசடன் சத்தங்களா, அந்த சவுண்டு. ஸோ இது 3 வெரைட்டி. ரேட் ரொம்ப கம்மி. இந்த 3 வெரைட்டி நல்லா இருக்கும். ஒரு இதுல 5 பீஸ் இருக்கும். நல்லா அழகா கொண்டாடலாம். நல்லா இருக்கும். நாம பட்டாசு வாங்குறோம். ஆமா பட்டாசு வாங்குறோம். பேசுறதுக்கு வேண்டிய வருஷம். ஆனா உன் பொண்டாட்டி ரொம்ப குடுத்துச்சவடா, பேசியே கொண்டுருவான். இப்படிதான் ஒன்னே ஊரே சொல்லுது. அப்படியே நடக்குது. எங்க வீட்டுக்கு போனாலும் பேசுவான். ஆமா. இது பைரோ டான்ஸ், பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அது பொருத்தி வச்சோம்னா நைட் நேரம் பாக்குறதுக்கு பட்டாம்பூச்சி அந்த இடத்துல பறந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். பாக்க ரெக்க இருக்கிற மாதிரி தெரியும் வெடிக்கிறத பார்த்தா. சோ அது பேர் பைரோ டான்ஸ். இது ரம்பா டான்ஸ். இது வரேன். பைரோக்கும் ரம்பாக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரெண்ட் கொடுத்தேன் கேட்டியாடா? கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல உனக்கு ரம்பா கேக்குது. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு ஆம்பளை தானே, இருந்துட்டு போகடா. ரம்பா டான்ஸ் எப்படா இருக்கும்? இது வந்து ரம்பா மாதிரியே இருக்குவா. அவன் அப்படிதான் சொன்னான். பம்பரம் சுத்தும் இல்லையா, அது மாதிரி சுத்தும். பம்பரம் வெடின்னு வைங்க, ஏன் ரம்பா வெடின்னு வச்சீங்க? அதாவது சுத்தும் போது பாத்தீங்கன்னா தெரியும். நீ பாத்துருப்பாடா. அவன் பாக்காம விளக்க சொல்றேன்.
பைரோ டான்ஸ் என்னடா? அதான் சொன்ன பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே ஓகேங்களா? இது ரம்பா டான்ஸ், பம்பர மாதிரி சுத்தும். நீயே பாத்துக்க அதெல்லாம். உன் முன்னாடி உன்னை தீ போட்டு மிதிக்கட்டும். மிதிக்க மாட்டான். இது பாப்கார்ன் பென்சில். பாப்கார்ன் பென்சில். ஆமா. சோ நீங்க கடைக்கு நேரடியா வந்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லா குழந்தைகளுக்கான செக்ஷன். இது சிவகாசி ஸ்பெஷல். சிவகாசியோட ஸ்பெஷல். இதெல்லாம் பென்சில் கையில நீட்டி வச்சுக்கிறது. சோ இதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இதுலயுமே கையில பட்டா எதுவுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்களா? இப்ப வெடி நிறைய கையில பட்டா கூட எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சோ அந்த இதுலயுமே இதே வெரைட்டில இருக்கு. ஓகேங்களா? இதாண்டா நான் சொன்னது. இங்க பாரு பஞ்சு, இந்த இடத்துல பத்த வச்சுட்டு கை நல்லா தாராளமா வச்சுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாதான். நல்லா இருக்குடா. நல்லா இருக்குப்பா. ஏய் பார்த்தா ஜெய் ஹனுமான் கிட்ட இருக்கு. அந்த கதாயுதம் மாதிரியே டிஃபரெண்டா இருந்து நம்ம ஏஎம்சில. அது இது வெடிச்சது மட்டும் இல்லடா, வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க விளையாடுறாங்க குழந்தைங்க விளையாடலாம். இது என்னடா? இது 90 வாட்ஸ். இப்ப கவர்மெண்ட்ல இப்ப சரம் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. சோ அதுக்காக தயாரிச்சதுதான் இந்த 90 வாட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும். அது நீளமா இருக்கும், மருந்து மாதிரிதான் இருக்கும். பொறுத்தீங்கன்னா நார்மலா சரம் பத்த வச்சா எப்படி இருக்கும், அதுல ஒரு பாதி சவுண்டு கேட்கும். சரம் சவுண்டு கேட்காது, ஆனா சரம் மாதிரியே வெடிக்கும். அதனால இது வந்து கவர்மெண்ட் தடை பண்ணிருக்கிறதுனால 90 வாட்ஸ்ன்னு சொல்லி சரம் மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. இது லாலிபாப். எடுத்து வாயில வச்சுட்டோம்னா போய் சேர்ந்து லாலிபாப் வெடி. லாலிபாப் மாதிரி தான் இருக்குது. பென்சில் பத்த வச்சுட்டு கையில வச்சுக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப டைமிங் எடுக்கும். குறைஞ்சது 40 செகண்ட்ஸ் எடுக்கும். இந்த குச்சியில 40 செகண்ட்ஸ் வரும். இதுல வந்து 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் என்ன ரேட் வரும்? இது 150 ரூபா இல்ல 200 ரூபா. டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு? அது அங்க போனோம்னா நமக்கு சொல்லுவாங்க மொத்தமா வாங்கணும்னா எவ்வளவு பர்சன்டோட சேல்ஸ். அதுலயே வெரைட்டிஸ் இருக்கு, கலர் கலரா இருக்கும். இது எல்லா பட்டாசுமே வந்து குழந்தைகளுக்கானதுதான். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ராக்கெட்ல எல்லா தரத்திலயும் வெடி இருக்குது. 3 சவுண்ட் கேட்கிற வெடி, 2 சவுண்ட் கேட்கிற வெடி, மேல போய் மல்டி கலரா வெடிக்கக்கூடிய வெடி, மியூசிக்கலோட போகக்கூடிய ராக்கெட்டு. சோ அது இருக்குது. 30 ஷாட் மேல இருக்குது. திண்டுக்கல்ல செஞ்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. திண்டுக்கல்ல பூட்டு தானே செய்வாங்க. வெடியும் நல்லா பெருசு பெருசா செய்வாங்க, உருட்டிடுவாங்க வெடிய. இவன் ஒரு மாதிரி பேசுறானே, தீவிரவாத கும்பல்ல இவனோட வீடியோ போட்டு யூடியூப் சேனலே பிளாக் பண்ணி விடுறப்பா. அது என்ன, அது பிட்டாராட்டம் மாதிரி. இத நான் உனக்கு காமிக்க மறந்துட்டேன் பாரு. இங்க பாரு நான் சொல்றேன், நீ அக்கா சொல்றேன். இது வந்து இந்த வருஷம் குழந்தைக்கு உள்ளது. இங்க பத்த வச்சுட்டு இது வரைக்கும் தான் மருந்து இருக்கு, வெடி வரும். அதாவது இப்படி புஷன் வரும். இது வந்து அட்டை தான். பிள்ளைங்க இப்படி கை வச்சுக்கலாம் தாராளமா, வச்சுட்டு தாராளமா விளையாடலாம் அந்த மாதிரி. சோ ஏஎம்வி கிராக்கர்ஸ் நம்முடைய சிவகாசி, அதுவும் மெயின் ரோட்ல இருக்க ஷோரூம்க்கு இன்னைக்கு வந்தோம். செம்மையா இருந்ததுங்க கலெக்ஷன் எல்லாமே. சும்மா இது பார்த்தோம் ஏனோ தானோம்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. மஞ்சுநாதனும் நானும் வந்து சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணோம். எங்க தீபாவளி பர்ச்சேசிங் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பர்ச்சேசிங் நீங்க பாத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க எங்க வேணாலும், நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இதை எடுத்துட்டு போலாம். சோ அந்த அளவுக்கு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் டெலிவரியும் பண்றாங்க. மஞ்சு சொன்ன மாதிரி நீங்க கால் பண்ணீங்கன்னா இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் நேரடியா வர்றேன் அப்படின்னா கூட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து கரெக்டா வாங்க. அண்ட் அவங்க நம்பரும் தரேன், நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஏஎம்வி கிராக்கர்ஸ் இங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. சோ நிறைய நம்பிக்கையா இருக்காங்க, நிறைய கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்து 65% வந்து ஆஃபர் கொடுத்தவங்க இன்னைக்கு 70% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ சிவகாசியில பிராண்டட் வந்து 70% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது வந்து நம்மளுடைய ஏஎம்வி கிராக்கர்ஸ். 70% ஏஎம்வி கிராக்கர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த தீபாவளி ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டா இருந்தாலும் ஓகே, நாங்க பக்காவா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது, நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் கூட நீங்க தூக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து பேக் பண்ணி பக்காவா, நான் திரும்ப திரும்ப கேட்டேன் ஏன்னா டெலிவரி பண்றாங்க அப்படின்னா பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. பேக்கிங் சூப்பரா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம்னாங்க. சோ நீங்க ஊர்ல இருந்துட்டே பேக் பண்ணலாம். பட் மஞ்சு நம்ம 2 பேரும் வந்ததுனால 70% அப்படிங்கறத 72% உயர்த்திருக்காங்க டிஸ்கவுண்ட். அதனால நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, மஞ்சுநாதனுடைய வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, சோ இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 72% டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ இந்த தீபாவளியை நீங்க
ஏஎம்பி கிராக்கர்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பரா அஃபோர்டபுள் பிரைஸ்ல செம்மையா கொண்டாடுங்க. மறக்காம நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஞ்சு கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. நம்ம கருப்பு ரோஜாவை மறக்காத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்லு பொத்தான பொத்துனோரம் தமுத்துங்க. அப்பதான் எங்க நயன்தாரா போடக்கூடிய எல்லா வீடியோ உங்க வந்து வீட்டு கதவை தட்டு. நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ் வந்து எங்க இருக்குது பாத்தீங்கன்னா காளீஸ்வரி காலேஜ், சிவகாசிலேயே ஃபேமஸான காலேஜ். காளீஸ்வரி காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்குது. சிவகாசியிலிருந்து விருதுநகர் போகக்கூடிய மெயின் ரோட்லயே இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் பட்டாசு வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பட்டாசு கூட வெடிக்காம போனதில்லை. இது தீபாவளிக்கு மட்டும் இல்ல நிஷா, நம்ம ஊர் கோயில் திருவிழாக்களுக்கு, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு கூட நீங்க ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி டெலிவரி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 70% சொன்னவங்க எங்க வீடியோவை பார்த்து வந்தா 72% பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் நிறைய பக்கம் பூரா ஆப்பர் போடத்தான் செய்யறாங்க. ஆனா செய்யறாங்களா? ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல அதை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு எத்தனையோ செலவு பண்ற தீபாவளி அன்னைக்கு புது துணிக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். இன்னைக்கு பட்டாசு நம்ம குழந்தைங்க வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கும் நாம ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு 1500 நாள் வாங்கி கொடுத்தா தானே அதுக்கு ஒரு மன சந்தோஷமா இருக்கு. இப்போ கடைக்கு போய் கண்ட செலவு பண்ணி போட்டு வரோம். நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸோட இந்த தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுவோம். உங்க ஊர் கோயில் திருவிழாக்கள்ல நிறைய ஊருக்கு நாங்க பட்டிமன்றம், சடங்கு, கல்யாணம், இது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் நாம பட்டிமன்றத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நாம பேசுறதுக்கு ஆரம்பிச்சா வெடி போடுவோம். நான் பேசும்போது கரெக்டா வெடி போடுவாங்க. அந்த 240, 120, 80, 100, 10, 20ன்னு சொல்லி பலதரப்பட்டமான ஃபேன்சி வெடிகள் வந்து நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல உற்பத்தி விலைக்கே கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பீல் பண்ணுவீங்க. மறக்காத கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலையும் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலையும் பாருங்க. அவங்க போன் நம்பர்ல இருந்து, கான்டாக்ட் நம்பர்ல இருந்து, அவங்க அட்ரஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்குறோம். நம்ம கருப்பு ரோஜா யூடியூப் சேனல்ல அவங்க மேப் முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்க போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்கள போன் பண்ணி கேளுங்க. அன்பா பேசக்கூடியவங்க. நீங்க அமௌண்ட் போட்டு விட்டுட்டேன்னு உங்க வீடு தேடி பட்டாசு வந்துடும். பக்கத்துல எங்க உங்களுக்கு கொரியர் டெலிவரி கொடுக்குற இடமா அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோங்க. காம்போ பாக்ஸ்லயே வந்து நம்மளுடைய ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்கடா. 3000க்கு சில்வர் பாக்ஸ், 5000க்கு கோல்டு பேக், 10,000க்கு டைமண்ட் பேக். இதெல்லாம் வந்து தங்கம் வைரம் நினைச்சிடக்கூடாது. இப்ப எனக்கு இன்னென்ன வெடி வேணும்னு வந்து செலக்ட் பண்ண நீங்க தேவையில்ல. இந்த 3000த்திலேயே எல்லாமே இருக்கும், இந்த 5000த்திலேயே எல்லாம் இருக்கும், இந்த 10,000லயுமே எல்லாமே இருக்கும். இந்த பேக் மட்டும் இல்லாம இந்த கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க, நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட 270 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500க்குள்ளே முடிஞ்சிட்டு. சோ அது வந்து கிஃப்ட் பாக்ஸ், இது வந்து காம்போ பாக்ஸ். சோ இது மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு பேக்ல உங்களுக்கு வந்துரும். இல்ல மஞ்சு? ஆமா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10-20 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளா வாங்கி கொடுக்கறது சிரமமா இருக்கு. ஆமா, வீட்டுல 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா ஒரு 270ல இருந்து வாங்கலாம். கொஞ்சம் பெரிய கம்பெனி, நம்மள மாதிரி நடுத்தர கம்பெனியா இருந்தது அப்படின்னா ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் வாங்கலாம். நல்ல பெரிய கம்பெனி 1000 உன்ன மாதிரி இருந்தா நல்ல பெரிய கம்பெனி 1100 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். வருஷத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டாக்கா அதுல 56 ஐட்டம், 36 ஐட்டம், 27 ஐட்டம்னு பல வெரைட்டிஸ்ல பட்டாசு அந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்து மட்டும் நெருக்கி 5,000 கிஃப்ட் பாக்ஸ் போயிருக்கு. இப்ப இந்த வருஷம் வந்து எப்படி ஒரு 20,000 கிஃப்ட் பாக்ஸ் ஆவது போய் ஆகணும். கண்டிப்பா நிறைய பேர் பாருங்க, நிறைய வந்து இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. எல்லாரும் இந்த வருஷம் தீபாவளி இதே கொண்டாடுவோம். ஹாப்பி தீபாவளி சொல்லுவோம் சேர்ந்து. ஹாப்பி தீபாவளி.